சிங்கப்பூரைச் சேர்ந்த வட்டி முதலைகள் கும்பலுக்கு தொடர்புடைய கோலாலம்பூர் கெப்போங் பாருவில் ஏற்பட்ட கையெறி பெட்ரோல் குண்டு தாக்குதலை தொடர்ந்து காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கெப்போங் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிப் எங் கேட்டுக்கொண்டார். இச்சம்பவம் தொடர்பில் பெண் ஒருவர் புகார் அளித்துள்ளதாகவும் அவர் இதற்கு முன்பு தங்கியிருந்த வாடகை வீட்டை குறிவைத்து அப்பெண்ணை அச்சுறுத்துவதற்காக இத்தாக்குதலை அக்கும்பல் மேற்கொண்டுள்ளதாகவும் லிம் கூறினார். மேலும் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு வட்டி முதலை கும்பலுக்காக வேலை செய்யும் உள்நாட்டவர்கள் இத்தாக்குதலை மேற்கொண்டு அதனை காணொளியாக பதிவு செய்து பாதிக்கப்பட்டவருக்கு அனுப்பி அப்பெண் தாம் பெற்ற கடனை திருப்பிக் கொடுக்காவிட்டால் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறும் என அச்சுறுத்தியதாகவும் லிம் தெரிவித்தார். அது மட்டுமின்றி இது சாதாரண அச்சுறுத்தல் சம்பவம் அல்ல என்றும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய சட்டத்திற்கு எதிரான செயல் என்றும் அவர் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.